வணக்கம். இது விருச்சிக ராசிக்கான ஒரு பதிவு. விருச்சிக ராசி செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசி. விருச்சிக ராசி அதுக்கு முன்னாடி மேஷ ராசிக்கும் அவர் தான் அதிபதி ஆவாரு. செவ்வாய் தான் அதிபதி ஆவாரு. அதே விருச்சிக ராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி ஆவாரு. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிக ராசி. இந்த காலபுருஷன் 8ஆம் வீடுன்றனாலே மர்மம், மறைப்பொருள் சிந்தனை இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க விருச்சிக ராசியை பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப படு சைலண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள 1000 விஷயங்கள், 1000 நாலேஜ், பயங்கரமான நாலேஜ் தான் அவங்களுக்குள்ள உள்ள அடங்கியிருக்கும். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஏமாற்றமா தான் இருக்கும். ஏன்னா இங்க சந்திரன் நீசம் பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசி. சந்திரன் மனோகாரகன். அந்த மனம் அவங்களுக்கு ஒரு நிலையில இருக்காது. காலையில சண்டை போடுவாங்க, ஈவினிங் ஆனா சரியாயிடுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நீச்சம் பெற்றதுனால அவங்களுக்கு அந்த எண்ணம் மாறிக்கொண்டே இருக்கும். அவங்க எப்பொழுதும் நேர்மையானவர்கள் தான். யாரு பணம் அவங்களுக்கு அவங்கள நம்பி நீங்க பணம் கொடுக்கலாம். அவங்க பணம் விஷயங்களை ஏமாற்ற மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம், நாம எப்படி நேர்மையா இருக்கிறோமோ அதே போல மற்றவர்களும் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நான் கரெக்டா தானே இருக்கேன், அவங்க ஏன் சரியா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். அதனாலேயே பிரச்சனைகள் இருக்கும். இவங்களோட வாழ்க்கை துணைவி இவங்களோட வாழ்க்கை துணைவி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இறக்கம் பார்க்கிற ஒரு துணைவியா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கும் கருத்து முரண்கள் அதிகமா இருந்து கொண்டே இருக்கும். ஆனா விருச்சிக ராசிக்காரங்க தன்னோட லைஃப் பார்ட்னரை என்னதான் அவங்க அவமானப்படுத்தினாலும் இவங்க அவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இது செவ்வாயோட குணம். செவ்வாய் என்னைக்குமே நேர்மையா இருக்கும், டைரக்டா பேசிடும். இந்த ஒளிவு மறைவு இல்லாத ராசி விருச்சிக ராசி தான். அவங்களுக்கு இந்த பயன்றதே துளி கூட இருக்காது. நீ எனக்கு நேர்மையா இரு, நான் உனக்கு நேர்மையா இருக்கேன் அப்படின்னு தான் இருக்கும். அதே போல இவங்களோட தந்தை ஊரார் பிள்ளையை ஊட்டி விட்டார், தாம் பிள்ளை நல்லா இருக்குன்ற ஒரு மனப்பான்மை கொண்டவர் தான் இந்த விருச்சிக ராசியோட தந்தை. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க இருக்கிற ராசியிலேயே விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள். ஆனா இவங்களுக்கு தன் குடும்பத்தாரிடம் இருந்து எந்த பாசம் பெருசா இவங்களுக்கு கிடைக்காது. எல்லாமே இவங்களுக்கு ஏமாற்றம் தரக்கூடியதாக தான் இருப்பாங்க. ஆனா இவர்கள் யாருகிட்டையும் கையேந்தி நிக்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. முதல் கட்ட காலங்கள்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும். அப்புறம் அவங்க உன்னோடத்தையும் இவங்க இப்படி இருக்காங்களே, நம்மளால இப்படி இருக்க முடியலன்னு அந்த மைண்ட் செட் பண்ணிக்கின்னு அவங்க அதை வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்க கண்டிப்பா உண்மையா இருப்பாங்க. ஆனா இவங்க அந்த நேர்மையை என்னைக்குமே விட்டு தர மாட்டாங்க, எவ்வளவுக்கு கீழே போனாலும். அதுதான் விருச்சிக ராசியை ஒருத்தவங்க தப்பா பயன்படுத்தினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில முடிஞ்சது அவங்க கதை. எப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த நினைவுகள் திரும்ப 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 வருதோ திருப்பி 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 பவுன்சர் மாதிரி அடிச்சுட்டே இருப்பாங்க. அதனால இவங்க கிட்ட நீங்க உஷாரா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நேர்மையா இருங்க. நேர்மையா இருந்தீங்கன்னா இவங்களுக்கு நேர்மைக்கு நேர்மையா இருப்பாங்க. ஏன்னா விருச்சிக ராசி அதே போல மனிதர்கள் எல்லாமே எல்லா குணங்களும் கொண்டவர்களா தான் இருப்பாங்க. அது இந்த விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஏமாற்றத்தை, அந்த கோவத்தை புத்திசாலித்தனமா மாத்துங்க. ஆனா செவ்வாய் அப்படி பார்க்காது, நேரடியா அடிக்கிற குணம் தான் செவ்வாய்க்கு உண்டு. இவங்களுக்குள்ள இன்டெப்த் நாலேஜ் பயங்கரமா இருக்கும். நீங்க எதை பத்தி கேட்டாலும், அரசியல் பத்தி கேட்டாலும், ஜோதிடத்தை பத்தி கேட்டாலும், எதை பத்தி கேட்டாலும் விருச்சிக ராசிக்காரங்க உண்மையிலேயே கிரேட்டா இருப்பாங்க. அவங்களோட நேர்மை தான் அவங்களோட பிளஸ்ஸே. ஆனா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது கூட மற்றவங்களுக்கு எல்லாமே ப்ரொமோஷன் கிடைக்கும், ஆனா இவங்களுக்கு மட்டும் கிடைக்காம போயிடும். ஏன்னா இவங்களோட எண்ணங்கள், அந்த எண்ணத்தை பிக்ஸ் பண்ணிக்கீங்க. எண்ணம் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துல போனாங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லது. நாளைக்கு நம்ம பண்ணிடலாம், நாளைக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கும் போதே அங்க சந்திரன் தடை போட்டுருவாரு. அதனால உங்களோட பொறுமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவங்க கிட்ட பேசுறவங்களுக்கு நம்ம கரெக்டா பேசுறாங்களா தப்பா பேசுறாங்க, இவங்க ஆப்போசிட் பர்சனை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள டேலண்ட் இருக்கு. கண்டிப்பா இவங்களுக்கு 40 வயசுக்கு மேல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. இன்னொரு ராசியை பத்தி நம்ம இன்னொரு காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.